மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைக்கு மாபெரும் மகிழ்ச்சியோடு நாம் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பு என்பது நாம் நம்ப வேண்டுமா? ஏன் நம்பினார்கள் என்ற கேள்வி எழுப்பி பார்ப்போம். ஏன் நம்ப வேண்டும்? ஏன் நம்பினார்கள்? இயேசுவின் காலத்திலே ஒரு சிலர் மட்டும் தங்களது வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்தார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள், அனைத்தும் பெற்று வாழ்ந்தார்கள். ஒரு கட்டம், ஒரு தரப்பு மக்கள் தங்களது வாழ்க்கையை மாண்போடு வாழ முடியாமல் தவித்தார்கள். அவர்கள் அப்படி வாழ்வதற்கு காரணம் கடவுளுடைய சாபம், அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த பாவமும் கூட என்று சொல்லி தாழ்த்தப்பட்டார்கள், அழுத்தி மிதிக்கப்பட்டார்கள். எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு அவர்கள் மேல் பாவம், குற்றம் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது. பிறப்பினால் பாவம், அவர்கள் வளர்ப்பினால் பாவம், அவர்கள் செய்கின்ற தவறுகளினால் பாவம் என்று ஒன்றோடு ஒன்று அடுக்கி அடுக்கி பல பாவங்களை அவர்கள் முதுகில் சுமத்தி, மனிதர்களா நாங்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு ஒரு கேள்வியும், நீங்கள் மனிதர்கள் இல்லை, மாண்புள்ளவர்கள் இல்லை, நீங்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டீர்கள் என்று அழுத்தி சொல்லி அவளை அடிமைப்படுத்திய கூட்டமும் இருந்தது. இதிலிருந்து விடுபட முடியாதா என்ற ஏக்கம் இருந்த காலத்தில்தான் இந்த உயிர்ப்பு என்பது, அதற்கு முன்னால் இருந்த இறப்பில் மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டு விட்டதோ, இப்படித்தான் வாழ்ந்து சாக வேண்டுமோ, நாங்கள் மாண்பில்லாமல் தான் இருக்க வேண்டுமோ, இதுதான் கடவுள் எங்கள் மீது விதித்த விதியோ என்று சொல்லியெல்லாம் யோசித்த அந்த மக்களுக்கு உயிர்ப்பு தேவைப்பட்டது. உயிர்ப்பை நம்ப வேண்டியது மிக கடுமையான ஒரு கட்டாயமாக இருந்தது. உயிர்ப்பு இல்லை என்றால் தங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்த மக்களுக்கு, இல்லை, இதிலிருந்து விடுபட முடியும், எழுந்து நிற்க முடியும், மாண்புள்ளவர்களாக வாழ முடியும், எப்பொழுதும் மனிதர்களாக மனித நேயத்தோடு இருக்க முடியும் என்று உறக்கச் சொன்னதுதான் உயிர்ப்பு பெருவிழா. எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழா என்பது மனித மாண்புக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சான்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உயிர்ப்பினுடைய இந்த அடிப்படையினால்தான் அவர்கள் உயிர்ப்பை நம்பினார்கள். நம்புவதற்கான காரணம் அவர்களுக்கு இருந்தது, அது அவர்களுக்கு எழுச்சியை ஊட்டியது. எனவே இது சாதாரண இயேசுவின் உயிர்ப்பு மட்டுமல்ல, மக்களுடைய நம்பிக்கையின் உயிர்ப்பாக மாறியது. மக்கள், நாங்கள் இன்னமும் வாழ முடியும், சிறப்புற வாழ முடியும், மாற முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும், சமத்துவமாக இருக்க முடியும் என்ற அனைத்து கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமான நம்பிக்கையின் அடர்த்தியாக எடுத்துரைத்ததுதான் உயிர்ப்பு. எனவே இது ஒரு சக்தி, ஆற்றல், மக்களுக்குள்ளே இருந்து இயங்கிய ஒரு மாபெரும் ஆற்றல், உள்ளே அமைத்து வைக்கப்பட்ட அந்த உண்மையான உணர்வு வெடித்து எழுந்து நாங்களும் வாழ்வோம் என்று புரட்சியை தூண்டியதான் இந்த உண்மையான உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பு என்பது மூட நம்பிக்கைகளை, அவநம்பிக்கைகளை விரட்டி அடித்தது. காரணம், இந்த உயிர்ப்பை மூட நம்பிக்கையாக மாற்றுவதற்கும் முயற்சி நடந்தது. இயேசு உயிர்க்கவே இல்லை, இயேசுவை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவை எங்கோ மறைத்து வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லவும், அதே போன்று காசு கொடுத்து அதை அடக்கவும் யோசித்த கூட்டம் இருந்தது. ஏனென்றால் உயிர்ப்பு மக்களுக்கு உத்வேகம் தந்துவிடும் என்று யோசித்ததால் அதை கட்டுக்கதையாக மாற்ற நினைத்தார்கள். ஆனால் வாழையடி வாழையாக, வாய்ப்பேச்சாக, ஒருவருக்கொருவர் நம்பிக்கையின் நம்பிக்கையாக இந்த மூட நம்பிக்கைகளும் கட்டுக்கதைகளும் மாறி இந்த உண்மை என்கின்ற உணர்வு எல்லாருக்குள்ளும் பிறந்தது. இதுதான் இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த உயிர்ப்பை நம்பிக்கையின் அடிப்படையாக கொள்ளவும், என்றைக்கு இருந்தாலும் நாம் மாண்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஊட்டவும், மாண்பிழக்கச் செய்கின்ற எல்லாவற்றையும் எதிர்க்கவும், மாண்பிழந்தவர்களை உயர்த்தி விடுகின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாருக்குள்ளும் வரவும், ஒன்றாக இணைந்து இந்த ஆற்றலோடு இந்த சமூகத்தை மாற்றவும் அழைப்பு விடுப்பதுதான் உண்மையான உயிர்ப்பு என்பதை புரிந்து கொள்ளவும், இது ஒரு இயக்கமாக மாறி இந்த ஒரு உண்மை நம்பிக்கை எல்லாருக்குள்ளும் இருந்தால், பிறந்தால், வளர்ந்தால் உண்மையான அமைதி எல்லாருக்குள்ளும் பிறக்கும் என்பதை அமைதி உரித்தாகுக என்கின்ற வார்த்தைகள் நமக்கு உறக்கச் சொல்லட்டும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.